துலாம் ராசி விசாக நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து 20 21 வரைக்கும் சனி தசை நடக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. உத்திரட்டாதி மட்டும் இல்லை, பூரட்டாதியிலேயும் வக்ரமாகிறார் சனி பகவான், அதாவது பின்னோக்கி வரார். பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் 3ஆம் அதிபதி 6க்குடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரமாகிறது நல்லதா? இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, சனி தசையில் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் யோகம் செய்யக்கூடிய கிரகம். படிப்பு சார்ந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்கும். படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, அது மட்டும்தான். மற்றபடி உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படி இல்லையா? வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள், பெரியவங்க வயசானவங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க. இது வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்க, வேலை கிடைக்கல சார், இப்போ சனி பயிற்சியாவது நல்லது தரும் அப்படின்னு பார்த்தேன், சனி பயிற்சியான பிறகும் இன்னும் வேலை கிடைக்கல எனக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா படிப்பு ரீதியாகவே நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும், அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த தசைங்கிறதும் கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும் சனி தசையை பொறுத்த வரைக்கும். அதாவது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கண அவயோகராக இருந்தால் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடைப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் அதில் சம்பள உயர்வு எல்லாத்துக்குமே நீங்கள் போராடக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். எப்பவுமே சனி தசை வரிசையாக வந்துடும். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர். நல்ல இடத்துல அமைஞ்சு தசை பண்ணாதான், அதாவது நல்ல நட்சத்திரம் ஏறி அவயோக கிரகமாக வந்துச்சுனாக்கா லக்னத்துக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல அமர்ந்திருந்து தசை பண்ணிச்சுனாலும் நல்லது. அதே மாதிரி ராகு கேதுவோட 3, 6, 10, 11 அது மாதிரி இடங்கள்ல இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு. இது தவிர்த்து வேற எங்கேயாவது ராகு கேதுவோட சேர்ந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துரும் இந்த சனி பகவான். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க, அதாவது வேலை ரீதியா, தொழில் ரீதியா எல்லாத்துலேயும். இப்போ ஓரளவுக்கு இந்த சனி வக்ர காலம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியா ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. சனி வக்ர காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போதாவது நடக்கும். ஆனா வக்ரமாகும் போது நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல வலுவிழந்து இருந்திருந்தால் அதனால கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ வக்ரமாகும் போது ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் திருமண ரீதியா. திருமணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வரும், ஒரு சில பேருக்கு ரொம்ப தடை தாமதங்களாக இருக்கும். இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா, இதுல எந்தவித பாதிப்பும் வராது. குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா செலவுகள் அதிகமா இருக்கும், சுப செலவுகள் அதிகமா இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. அதிகமா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை சரியில்லை. ஏன்னா சனி தசையை பொறுத்த வரைக்கும் ஒன்று திருமணம் கூட வைக்காது, கூடி வச்சாலும் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு, பெண்ணுக்கு ஆணுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கும் இந்த சனி தசையில் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 80% பேர் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த சனி தசை திருமண வாழ்க்கையில. சனி தசை முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்ப தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இப்ப சனி தசையில இருக்கிறீங்க, இப்ப தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா கடன் வாங்காம பண்றது நல்லது. நார்மலாவே போகும், தொழில எந்தவித பாதிப்பும் வராது. வரவேண்டிய பணம், நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சனி தசையில. 30 வயசுக்கு மேல 47 வயசு வரைக்கும் புதன் தசை. இப்ப புதன் தசை நடக்குது. புதன் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு யோகா செய்யக்கூடிய கிரகம், யோகாதிபதினு சொல்லலாம். முழுமையான யோகாதிபதினா பாகிஸ்தானாதிபதி தான். அதாவது சனி பகவானும் யோகத்தை செய்வார், இவர் யோகத்தை செய்வார் புதனும். ஆனா நிறைய நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரயத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு விரயம்,
உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா சுப விரயம், அந்த வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது இதுன்ட்டு வந்துடும். அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய தேவையில்லாத செலவு, நீங்கள் சம்பாதிச்சது எதுவுமே ஒன்றும் சேஃப்டியே இல்லைன்ற மாதிரி வந்துடும் அந்த புதன் தசையில். அதனால நீங்கள் புதன் தசை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. புதன் தசை நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சனி வக்ர காலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். இதில் வந்து என்னன்னாக்கா, நீங்கள் சம்பாதிக்கிறத வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம், வேற யாராவது நம்பி பணம் கொடுக்குறதோ, கடன் கொடுக்குறதோ, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறதோ, இதெல்லாம் வேண்டாம். இந்த புதன் தசையில் நிறைய செலவுகளை வச்சிடும், தேவையில்லாத நஷ்டத்தை கொடுத்துரும். தொழிலில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பெருசாக கடன் வாங்காமல் பண்ணுறது நல்லது. இந்த சனி வக்கர காலத்தில் வந்து ஒரு தொழிலை மாற்றி பண்ணுறது, இல்லை நம்ம புதுசாக தொழில் தொடங்குறது வேண்டாம். சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்ணால் கூட அது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இந்த புதன் தசையில். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அப்படி இல்லைனாக்கா பெண்களுக்கு வந்து வேலை ரீதியாக நிறைய சுமை, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய நெருக்கடிகள் அனுபவிக்கிறாங்க. அதாவது நிறைய வேலை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய வருது. அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இப்போ வந்து வேலை சுமை இருக்காது, சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சுனாக்கா, அதாவது மனஸ்தாபங்கள், அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேடி வந்து பேசுவாங்க சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் நுழையும் போது. 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை, கேது பகவான் தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் கேது பகவான் எங்கே இருந்தால் நல்லது செய்யும்? ராசிக்கு, அதாவது சுக்கிர பகவானுக்கு ராசியாதிபதி இல்லையா, சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணும். சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சனியுடைய வீட்லையும் புதனுடைய வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் வீட்டில் இருந்தால் 8ஆம் இடமா வந்துடும். அதில் வந்து கெடுபலன்கள் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இது தவிர்த்து சந்திரனோட வீடு, குருவுடைய வீடு, செவ்வாயோட வீடு நியூட்ரல், இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த கேது தசை அப்படிங்கிறது. ஏன்னா உங்க சுய ஜாதகத்தில் எங்கே வேணா இருக்கலாம் 18 வருடங்கள் அது ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு. இதில் வந்து இந்த கேது பகவான் தசையில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கேது தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்காது. ஏன்னா சனி வக்கர காலத்தில் வந்து ஒரு கடனை வாங்க வைக்கும், யாருக்காவது நம்பி கடன் கொடுக்க வைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் ஒரு எம்ப்ளாயாக இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, உடல்நிலை கொஞ்சம் பாடாப்படுத்திட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் வச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வேற பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்தில். அதுக்காக மருத்துவ செலவுகள்லாம் அதிகமாகும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கூடுதலாக இருக்குது. 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன், இந்த சுக்கிரதசை மத்தியம வயது காலகட்டத்தில் வருது. இது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். இந்த சுப விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து திருமணம் கூடி வராமல் இருக்கும் வீட்டில் பசங்களுக்கு, இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல போயிட்டாரு. சுக்கிர பகவான் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யும் அஷ்டமாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ வந்து 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. சனி பகவான் 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் ஒன்றா சுற்றிட்டே வரும். இதில் வந்து அடிக்கடி போயிட்டு அசங்கமாயிடுவார் இந்த சுக்கிர பகவான். அது மாதிரி இருந்தாலும், வக்கரமாக இருந்தாலும், இல்லை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இந்த சுக்கிர பகவான் வந்தாலும் உங்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இப்போ நல்ல பலன்களை கொடுக்காத அமைப்பில் இருக்கும்போது இப்போ சுக்கிரதசை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது செய்ய இது செய்யன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது 6, 7, 8 இந்த 3 இடங்கள் இருக்கு இல்லையா, 7.5 வருடங்களும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதாவது உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா, தசை நல்லா இருக்கு அப்படின்னாக்கா 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்களுக்கு பிரச்சனைகளே பண்ணாது. சனி வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தியானாலும் சரி, எந்த கிரக பயிற்சிகளும் உங்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்காது. தசை நல்லா இருந்துச்சு பரவாயில்ல. இப்போ 6, 7 எல்லாம் வந்து சிறப்பா இருக்கும். அதாவது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சிறப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல போகும்போது அஷ்டம சனியா வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி இப்போ சுக்கிரதசையில் இருக்கிறவங்க தொழில் பண்றீங்களா, கடன் அமைப்பு அதிகமாக வேண்டாம், கடன் சுமை அதிகமாக வேண்டாம், பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. நார்மலாக ரொட்டேஷனில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். வராத பணம் வரும், கொடுத்த பணம், அதாவது கொடுத்து இது வரைக்கும் வரலனாக்கா அந்த பணம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்கின பணத்தை வட்டி மூலமா கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும், அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம்.
ஏன்னா 6ல் சனி வரும்போதே உங்களுக்கு வந்து கடன் வாங்கலாமா, ஏதாவது தொழில் பண்ணலாமா, யாராவது வந்து உங்களையே சொல்லுவாங்க, கடன் கொடுக்குறேன் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான தூண்டுதல்கள்லாம் நடந்திருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது இந்த சனி வகர காலத்தில் மட்டும். 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 தசைகளும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த 2 தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து கடன் அமைப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மேற்கொண்டு கடன் வாங்குற மாதிரி அமைப்புகள் வரும். பெருசாக கடன் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. எல்லா தசைக்கும் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா கடன் சுமை தான் இப்போதுக்கு அதிகமாகும் இந்த டைமில். ஒரு சில பேருக்கு வந்து யோக தசை, அதாவது 3, 6, 10, 11 இந்த சூரியன் சந்திரன் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அதாவது உங்கள் லக்னத்துக்கு சூரியன் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாது. 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும், மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும், கடன் பிரச்சனையும் ஒரு சில பேருக்கு கம்மியாகலாம். வீட்டில் யாருக்காவது கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மியாகலாம். ஆனால் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு அந்த 80 to 90 சொன்னேன் இல்லையா, உங்களுடைய வயசு காலத்தில் எங்கே வந்தாலும் சரி, சந்திர பகவான் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். குருவுடைய நட்சத்திரம் பெருசாக கெடுக்காது, பெரிய கெடுபலங்கள் இல்லை. கடன் பிரச்சனை தீரும், மன அழுத்தங்கள் தீரும், தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து சாப்பாடு பிரச்சனை, ஏதாவது உணவு குழாய் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு, அதாவது லக்ன யோகராக வந்தால் இன்னும் சிறப்பு, லக்ன அவயோகராக வந்தால் ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நன்றி.